இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். தெளிவாய் சொல்லப்பட்டு கிறிஸ்துவின் பிரமாணம் அது ஒரு புதிய உடன்படிக்கை. அது என்ன பிரமாணம்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அந்த புதிய உடன்படிக்கை பிரமாணத்திற்குள் நம்ம நுழைந்திருக்கிறோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா? முக்கியம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோமா? புதிய உடன்படிக்கை என்கிற அந்த கிறிஸ்துவினுடைய புதிய பிரமாணத்தை நாம் சுமக்கிறோமா? அப்போ ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறதா கிறிஸ்துவனுடைய புதிய பிரமாணம். அது என்னங்க ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது? கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வது, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்றது, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறது, அதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. அப்ப உதவி செய்யும்படி பணத்தை கலெக்ட் பண்ணி அனுப்புறார். எங்க பஞ்சம் ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி பணத்தை கலெக்ட் பண்ணி இவர் அனுப்புறார். நீ பல இடங்கள் நம்ம உதவி செய்கிறோம். ஏன் உதவி செய்யறோம்? ஏன் ஹெல்ப் பண்றோம்? அவங்க எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வர்றக்கா? இல்ல இல்ல, இப்படி யாரும் வர போறதும் இல்லை. நமக்கு அப்படிப்பட்ட வேலையும் கிடையாது. அதை நம்ம செய்ய போறதும் இல்லை. நம்முடைய வேலை இல்லை. ஏன் செய்யறோம்? ஏன் மற்றவர்கள் உதவி செய்யறோம்? கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்கள்ல நம்ம உதவி செய்யறோம். ஏன் உதவி செய்யறோம்? கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, ஒருவன் பிரச்சனை இருக்கும்போது உதவி செய்யுங்க, தாங்குங்க அப்படின்னு ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்தனர். நீ கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா யோசிக்கணும். எனக்கே இல்லை, நானே கஷ்டத்துல கிடக்கேன், நானே 4 பேரை கடன் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கே காசு இல்லை, நான் உதவி செய்யறதா? எனக்கே துட்டுல நான் உதவி செய்யறதா? எப்படி நான் உதவி செய்ய முடியும்? எனக்கு காசு இல்லாத துட்டு இல்லாத நேரத்தில் நான் எப்படி உதவி செய்யறது? ஒருத்தர் உதவி கேட்க வரும்போது என் பாரத்தை கொஞ்சம் சுமங்க, எனக்கு பாரமா கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க, கொடுங்க, உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட இல்லையா உதவி செய்ய முடியும், ஒரு பெரிய உதவி இருக்குங்க. முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அது பெரிய உதவி தெரியுமா? பணம் காசு கொடுக்கிறத விட அது பெரிய உதவி. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி பரலோகத்தை தேவனை நோக்கி பாத்தீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்து அவங்களுக்கு விடுதலை ஆக்குவார். அவங்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய வாழ்க்கையில் அடையாளங்களை கொண்டு வருவார். அடையாளங்களை நடப்பிப்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு, இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? மற்றவர்களின் பாரத்தை நாம் சுமக்கிறோமா? அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் அதான் செய்தார். சாது சுந்தர் சிங் அவருடைய பெரிய அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங் இமயமலையினுடைய அந்த அடிவாரங்களிலே அவர் கடந்து போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பல பகுதிகளிலே, திபெத் போன்ற பல பகுதிகளிலே இமயமலையில ஏறி அது வழியா நடந்து போய், அந்த பனி பிரதேசத்தின் வழியாய் நடந்து போய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தவர். ஒரு சமயத்தில் அவர் நடந்து போகும்போது அங்கே ஃபுல்லா பனியா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இமயமலை எப்போதும் பனி விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம். எப்பவும் பனியா தான் அது இருக்கும். பனியால் மூடப்பட்ட ஒண்ணுதான் ஹிமாலயா. நமக்கு தெரியும்
அப்போ வருஷத்துல எப்பவும் அங்க பனி இருக்கும், எப்பவும் குளிராவே தான் இருக்கும். அப்ப அந்த இமய மலையிலே இவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அதுல நடந்து சென்ற ஒருவர் அந்த இமய மலையினுடைய குளிர் தாங்காமல் அவர் அப்படியே விழுந்து விடுகிறார். சாது சுந்தர் சிங் பார்க்கிறார். அவர் தூக்கி தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு அவர் நடந்து போகிறார். கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே இவருக்குள்ள இருக்கிற அந்த இவர்கிட்ட இருந்த அந்த சூடு வந்து அவர் மேல பட 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 அந்த குளிர் தன்மையினால அந்த உறைந்து போன அந்த ரத்தங்கள் எல்லாம் அப்படியே சூடுனால அப்படியே இதாக ஆரம்பிக்குது. மீண்டும் அவர் பழைய நிலைக்கு திரும்புகிறார். இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இயேசு செய்ய சொன்னால செய்யறேன்னு சொல்றார். அவருடைய அன்பிற்குள்ளாய் கடந்து வருகிறார். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறதன் மூலமால கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நீங்கள் கட்ட முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் சின்ன உதவி செய்கிறதன் மூலமாய் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்ட முடியும். நீங்க உங்கள் அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்ன செய்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுகிறதா அல்லது அது உடைக்கப்படுகிறதா? நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் மூலமாய் கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுகிறதா அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம் உடைக்கப்படுகிறதா? கிறிஸ்துவ ராஜ்யம் உங்கள் மூலமா கட்டப்படல அப்படின்னா அதை கட்டுவதற்கு முயற்சி எடுங்க, உடையாம பார்த்துக்கிடுங்க. தலைகளை தாழ்த்தி ஜெபிங்க. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, உங்களுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உயர்த்துகிற தம்முடைய வல்லமையான கரம் உயர்த்தி ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற தம்முடைய தாசரை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை